அப்ளிகேஷனை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் இயர் வரைக்கும் இ-சேவை மையத்தில் தான் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்களே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. நீங்களும் அப்ளை பண்ணலாம், இல்லை இ-சேவை மையத்துலேயும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மெயினாக எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்துங்க. அடுத்தது COA டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட், அதாவது TNPSC சொன்ன ஃபார்மேட்டில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துங்க. PSTM சர்டிஃபிகேட், PW சர்டிஃபிகேட், TW சர்டிஃபிகேட் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. TNPSC உங்கள் சர்டிஃபிகேட்லாம் இப்போ வெரிஃபை பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்னு அனுப்புவாங்க. அதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வந்த பிறகு யாரோட சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் ரீ அப்லோட் பண்ண சொல்லி அனுப்புவாங்க. அந்த டைமில் யார் சர்டிஃபிகேட் ப்ராப்ளமோ அவங்களாம் சர்டிஃபிகேட்டை கரெக்ட் பண்ணி திரும்ப ரீ அப்லோட் பண்ணணும். அவங்க சொன்ன டைமுக்குள்ள நீங்கள் சர்டிஃபிகேட்டை கரெக்ட் பண்ணி ரீ அப்லோட் பண்ணலை அப்படின்னா ஃபர்தராக உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு ரீ அப்லோட் வராது, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவுன்சிலிங் டைம்ல TNPSC மறுபடியும் செக் பண்ணும்போது சர்டிஃபிகேட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக என்டோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்டோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டை கரெக்ட் பண்ணி திரும்ப TNPSC சப்மிட் பண்ணணும். இது ஒரு லாங் ப்ராசஸ். அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லேட்டாக தான் வரும். அதனால மேக்சிமம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க சர்டிஃபிகேட்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்னென்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மிஸ் பண்ணவங்க அந்த வீடியோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். இதுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் உள்ள ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்ட் இல்லாம மற்ற போஸ்ட் என்னென்ன போஸ்ட்னா JA, BOO, பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் இது. அடுத்த ஆப்ஷன் ஆல் தி போஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், JA, BOO, பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாதவங்க போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஆல் தி போஸ்ட் இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. அப்படி செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா தேவையில்லாம உங்களுக்கு ரீ அப்லோட் வரும். அதாவது ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் நீங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு ரீ அப்லோட் வரும். அதனால அப்படி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்ளை பண்ணாதவங்க ஆல் தி போஸ்ட்டை செலக்ட் பண்ணிடாதீங்க. PWD கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறதுக்கு பதிலாக, அதாவது பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பதிலாக ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறதா இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அதுக்குரிய ஆப்ஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. PWD சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணிடுங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். நோட்டிஃபிகேஷன் டேட்டை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அந்த டேட்டை தான் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் தான் TNPSC மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது எதை பற்றி மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமுடைய ரிசல்ட்டு, அடுத்தது சர்டிஃபிகேட் நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணணும் அந்த டேட்டு, டைமு, அதேமாரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் எந்த டேட்டு என்ன டைமில் இருக்கும் இதை பற்றியான எல்லா மெசேஜுமே உங்களுக்கு TNPSC
இந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் தான் மெசேஜ் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக கொடுக்கணும். போஸ்டல் மூலமாக டிஎன்பிசி உங்களுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன பிறகு உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்ச பிறகு கால் லெட்டர் உங்கள் வீட்டுக்கு வரும். அது மட்டும்தான் போஸ்டலில் வரும். அந்த டைமில் நீங்கள் ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அந்த டைமில் கவுன்சிலிங் ஹாலில் உங்கள்கிட்ட ஒரு அட்ரஸ் சேஞ்ச் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் அட்ரஸ் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கன்னு சொல்லி ஹால் டிக்கெட்டில் டிஎன்பிசி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ண பிறகு அந்த சென்டரை நீங்கள் மாற்ற முடியாது. சில டைம் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் சென்டருடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அல்லனா டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற சென்டர் ஒதுக்குவாங்க. அதை நீங்கள் மாற்ற முடியாது. அடுத்த வீடியோவில் 2025 குரூப் 4க்கு டிஎன்பிசி என்னென்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.